தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான கர்த்தருடைய ஜனங்களே, கர்த்தருடைய பிள்ளைகளே, மீண்டுமாய் கர்த்தருடைய வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வர்த்திக்க செய்வாராக. இந்த நாளிலும் கர்த்தருடைய வேதத்திலிருந்து எசேக்கியேலுக்கு எழுதின தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகத்தில் 47ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் வாசிக்கிறோம். இந்த நதி போகும் இடம் எங்கும் உள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். ஆம் தேவ ஜனமே, இந்த நதி போகும் இடம் எங்கும் உள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். எந்த நதி? ஜீவ நதியாகிய நீங்கள். உங்களுக்குள்ளே ஜீவ தண்ணீர் இருக்கிறது, ஜீவ தண்ணீராகிய நீங்கள். அப்போ இந்த நதி எங்கிருந்து புறப்படுகிறது என்றால், அந்த அதிகாரத்தினுடைய முதல்ல நீங்கள் வாசிங்கன்னா, கிழக்கிலிருந்து அது புறப்படுகிறது. அப்போ கிழக்கு சூரியன் உதிக்கிறதான ஒரு இடம். ஆண்டவராகிய இயேசு அவர் உதிக்கிறதான அந்த ஸ்தானத்திலிருந்து புறப்படுகிறதான ஜீவ தண்ணீராகிய நீங்கள், ஜீவ தண்ணீராகிய தேவ பிள்ளை. இந்த நதி போகும் இடம் எங்கும் உள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்குமா? அநேகர் உங்களை பார்க்கும்போது ஒரு காலகட்டங்களில் வேற யூஸ்லெஸ் ஃபெல்லோ, நீ எதுக்குமே பிரயோஜனம் இல்லை, உன்னை வச்சு எனக்கு எந்த காரியத்துக்கும் பிரயோஜனம் இல்லைன்னு நிறைய வார்த்தைகளை சொல்லியிருக்கிறாங்க. அநேக நேரங்களில் கணவன்மார் மனைவிகளை பார்த்து பேசுகிற வார்த்தை, உன்னால் எந்த பிரயோஜனமும் கிடையாது, உன்னால் எதுவும் கிடையாது. சில நேரங்களில் பெற்றோர்கள் பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, பிள்ளை படிக்கலை, சரியான காரியத்தை செய்யலைன்னா நீ எல்லாம் எதுக்கு பிறந்த, உன்னால் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாதுன்னு சொல்லி யூஸ்லெஸ்ஸாக நம்மளை வச்சுருப்பாங்க. பள்ளிக்கூடங்களிலேயோ வேலை செய்கிற ஸ்தலத்துலேயோ அநேக இடங்களில் காணப்படுகிறது இதே போல் அனுபவங்கள் தான். உன்னால் நீ எதுக்கெல்லாம் வேலைக்கு வர, நீ எல்லாம் உனக்கு தண்டத்துக்கு தான் சம்பளம் கொடுக்குறேன்னு சொல்லி வச்சிருக்கிறவங்க ஏராளம் இருப்பாங்க. ஆனால் வசனம் சொல்லுகிறது, இந்த நதி, இந்த யூஸ்லெஸ்ஸான இந்த நதியை மனுஷன் யூஸ்லெஸ்ன்னு சொல்லிட்டான். உலகம் உன்னை தண்டோன்னு சொல்லிட்டு, உலகம் உன்னை வெறுத்து தள்ளிட்டு, நீ பிரயோஜனம் இல்லாதவன் என்று சொல்லிட்டு, ஆனால் கிழக்கிலிருந்து புறப்படுகிறதான இந்த நதியாகிய நீங்கள், கிழக்கிலிருந்து புறப்படுகிறதான உங்கள் வாழ்க்கை ஜீவ தண்ணீராய் புறப்படுகிறது. ஜீவ தண்ணீராய் புறப்படுகிறதான உங்கள் வாழ்க்கையை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், இந்த நதி போகும் இடம் எங்கும் உள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்குமாம். ஆமேன். நீங்க போகிற இடத்துல எதெல்லாம் பலனற்று கிடக்குதோ, எதெல்லாம் உயிரற்று கிடக்குதோ, எதெல்லாம் பிரயோஜனம் இல்லாம கிடக்குதோ, உங்களை பிரயோஜனம் இல்லைன்னு சொன்ன இடத்துல கர்த்தர் உங்களை கொண்டு சகலவற்றையும் பிரயோஜனம் உள்ளவைகள் ஆக்கும்படியாக அதை ஆரோக்கியப்பட்டு பிழைக்கத்தக்கதாய் கர்த்தர் உங்களை எடுத்து நிறுத்துவார். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, எனக்கு அன்பான தேவ ஜனமே, வேதம் சொல்லுகிறது, யோசேப்பினுடைய வாழ்க்கையில அவன் அண்ணன்மாரெல்லாம் தள்ளிட்டாங்க, அவன் அடிமையாக விற்கப்பட்டாயிற்று, எல்லாம் புறந்தள்ளி விட்டதான சில சூழ்நிலைகள். ஆனால் ஒன்றுங்க, எல்லாரும் தள்ளி எல்லாரும் வேண்டாம் என்று சொல்லி ஒதுக்கின இடத்திலும் கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். வசனம் அழகா இருக்கும், கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார், அவன் செய்தவைகள் எல்லாம் வாய்த்தது. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். யோசேப்பின் நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவனுக்குண்டான யாவற்றையும் ஆசீர்வதித்தவர். இன்றைக்கு உங்களோடு கூட கர்த்தர் இருப்பாரானால் நீங்க போகிற இடமெல்லாம் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். நீங்க போகிற இடத்துலெல்லாம் சகல ஜீவராசிகளும் பிழைக்கும். நீங்க போகிற இடத்துல நன்மை உண்டாகும். நீங்க போகிற இடத்துல ஆசீர்வாதம் உண்டாகும். நீங்க இருக்கிற இடத்த கர்த்தர் உங்களை கொண்டு ஆசீர்வதிப்பார். சில நேரங்கள்ல உங்களுக்குள்ள சில எண்ணம் வரும், நம்ம இருக்கிற இடம் தரித்திரமா இருக்குமோ, நம்ம இருக்கிற இடம் எல்லாம் பிரயோஜனம் இல்லாம இருக்குமோ. இல்லைங்க, விலையேற பெற்ற அபிஷேகிக்கப்பட்ட ஆவியானவர் உங்க மேல இருக்கிறார். நீங்க போகிற இடத்துல தரித்திரங்களும் ஆசீர்வாதமாய் மாறும். நீங்க தரித்திரவான் அல்ல, உங்களை கொண்டு கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். தேவன் தூக்கி நிறுத்துவார், ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும்படி செய்வார். கர்த்தர் உங்களை கைவிடுவதில்லை. கண்களை மூடி ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரே, ஜனங்களாகிய தம்முடைய பிள்ளைகள் இந்த நதிகள் புறப்பட்டு போகிறதான இடத்துல சகல ஜீவ ராசிகளும் பிழைக்க, ஆரோக்கியப்பட்டு பிழைக்க கிருபை தருவீராக. ஆண்டவரே, நிறைய நேரங்களில் மனிதர்கள் தண்டம், யூஸ்லெஸ், ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாதவள்,
பிரயோஜனம் இல்லாதவன் என்று சொல்லலாம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை போகிற இடத்துல ஆரோக்கியப்பட்டு பிழைக்கத்தக்கதாய் இவர்களை கலங்கரை விளக்காக, இவர்களை ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரங்களாக எடுத்து நிறுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, உங்களை அநேகர் சொன்ன வார்த்தைகள் உங்களை அநேக நேரத்துல மனநோவுக்குள்ளாக்கினது. கர்த்தர் உங்களை கைவிடுகிறதில்லை. போகிற இடத்துல தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாய், மற்றவர்களுக்கு பிரயோஜனமுள்ள வாழ்க்கையாய், ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும் என்று சொன்னார் அல்லவா? மற்றவர்கள் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கத்தக்கதாய் உங்களை கர்த்தர் ஆசீர்வாதமாய் நிறுத்துவார். God bless you. God bless you.